கார்த்தி என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலைன்னா அவரை சரத்குமார் மீதான புகாருக்கான விளக்கத்தை, அதாவது அதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம சரத்குமார் சிவகுமாரை ஏதோ முன்னாடி பேசிட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக தான் கார்த்தி சரத்குமார் மேல கோபமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம கார்த்தி என் கேள்விகளுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்லலை அப்படின்னா மீடியாவெல்லாம் கூப்பிட்டு சரத் மீதான புகார்கள் எல்லாமே நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை ராதிகா சொல்லியிருக்காங்க. அவங்க முழுசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரத்குமார் சிவகுமாரை பற்றி முன்பு பேசினார் இல்லையா, ஸோ அதனாலதான் கார்த்திக் அவர் மேல கோபம். தன்னோட அப்பா மீதான தப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத கார்த்தி அதுக்காக தான் சரத்குமார் மீது இப்படி புகார் சொல்லி அவரை நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திக் கிட்ட நான் கேள்வி கேட்டு ட்வீட்லாம் செஞ்சிருந்தேன். ஆனா அவர் பதில் கூறவே இல்லை. ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்த எதுக்கு அவங்களுக்கு கோடி கணக்குல செலவு செய்யறாங்க? நானும் சிபிஎல்ல பங்கேற்றிருக்கேன். ஒரு போட்டியை நடத்த எவ்வளவு செலவு செய்தோம் அப்படின்றது எனக்கும் தெரியும். இது பத்தி எல்லாம் நான் நிச்சயம் கேள்வி கேட்பேன். கார்த்தி என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லல அப்படின்னா மீடியா எல்லாரையும் கூப்பிட்டு சரத் மீதான புகார்கள் எல்லாத்தையுமே நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். போலீஸ் அறிக்கையில கூட இதுக்கெல்லாம் தனிப்பட்ட விரோதம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஸோ நான் மீடியாவை கண்டிப்பா அழைக்க தான் போறேன், விரைவில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.